என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். ஒரு கைப்பிடி 20 வெள்ளை பூண்டு சேர்த்துட்டு, அதுவும் கொஞ்சம் கலர் மாறினோன்னா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு, இதெல்லாம் ஃபைனாக வணங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். காரமான மிளகாத்தூள்னாலும் நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக புளி தண்ணியை கரைச்சிட்டு தேனுன்ற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை வணக்கும்போது போடாதீங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் போட்டிங்கன்னா 3/4வாசி வெந்திருக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் மாங்காவும் மீனையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போடுங்க. அதுக்கப்புறம் மூடியை எடுத்துகிட்டு திறந்து வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா மீன் வெந்துடும். வீடே கம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வீடியோவாகவும் அட்டாச் பண்ணிடுறேன். ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறேன்றத மசாலாவும் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.